ஏன் நீட் ரகசியம் தான் உங்களுக்கு தானே தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சா அது ரகசியமா? எல்லாருக்கும் தெரிஞ்சா அது ஒரு செய்தி, அவ்வளவுதானே. நமக்கு மட்டுமே தெரிஞ்சாதான் அது ரகசியம். எதிர்கட்சியா இருக்கிற போது அனிதா அச்சீவர்ஸ் என்ற பேர்ல அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி என்ற பேர்ல பெண்களின் திறன் மேம்பாட்டை வளர்த்து அவங்கள ஆயிரக்கணக்கில் அவர் சொந்த தொகுதின்றதால எம்எல்ஏன்றதால செஞ்சாரு. கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே நாடு முழுக்க இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் இந்த பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்தி பெண்களை வேலைக்கு அனுப்புவோம் காட்டுங்க. அப்போ இது முழுக்க இது ஏமாத்துற வேலையா இல்லை. இதை ராகுல் காந்தி அறிக்கை விட்டோம். இந்த மறுசீரமைப்பு கண்டிக்கத்தக்கது, தொகுதி மறுசீரமைப்பு கண்டிக்கத்தக்கது, நான் எதிர்க்கிறேன், இதை மோடி அரசு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நாளைக்கு ஒரே ஒரு அறிக்கை விட்டேன் சார். பார்த்துட்டு அவர் ஊபிக்குள்ளே போக முடியுமா? பீகாரில் போக முடியுமா? மத்திய பிரதேசில் போக முடியுமா? காங்கிரஸ் கட்சி இருக்குமாங்க? அப்போ தெரியுதா இவங்களோட 2ஆம் தர வேலை? நீட் தேர்வில் 80% சிபிஎஸ்சி சிலபஸில் தான் கொஸ்டின் வருது. நீ உண்மையிலே என் மாணவன் மீது, என் மகன் மீது உனக்கு அக்கறை இருந்தால், நீ உண்மையிலே எங்கள் அப்பா, என்னை எல்லாம் அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம தலைவர் சொல்கிறாருல்ல, அப்போ அப்பான்னு கூப்பிட்றது உண்மைன்னா, இல்லை நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம பிள்ளைக்கு சரியான கல்வி தரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த சிலபஸாவது. அதாவது இவர் உண்ணாவிரதம் இருந்தாராம் மலைமர் நகரில், முத்துக்குமார் அந்த கூட்டத்துக்கு வந்தாராம். அப்படியே இவர் பேசுகிற பேச்சை கேட்டு மனமுருகி, அண்ணா நீங்கள் தான்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனவேதனையில் தீக்குளிச்சார். அப்போ நீ தற்கொலைக்கு தூண்டன்னு கேஸை உண்மையில தான் போட்டிருக்கணும். இது எப்படியெல்லாம் அரசியல் ஆக்குறாங்க பாருங்க. இப்போ 20 பேர் மரணம் பண்ணிட்டான், நீ என்ன பண்ணீங்கன்னு கேட்டுருவாங்கன்றதுக்காக இந்த கடைசி ஒரு வருஷத்தில் எல்லாரையும் கூப்பிட்டு டீ காப்பி அது இது பிஸ்கட் கேஸ் கொடுத்தேன். சரி, நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம தமிழக அரசு கூட்டியது. நான் சொல்லி பார்லிமெண்ட்டை போய் முடக்கேன், போங்களேன், முடக்கி ஒரு மோடியை பிடிச்சி இழுங்களேன். ரியல் ஒன் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். இப்போ நீட் விவகாரம் ஜனாதிபதி நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிற நிலையில் அடுத்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. அடுத்து என்ன செய்வது அப்படின்னு சொல்லி, சட்ட ரீதியாக அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசிப்பதற்காக இந்த முதலமைச்சர் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. இதை எப்படி பார்ப்பதா? ஏன் நீட் ரகசியம் தான் உங்களுக்கு தானே தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சா அது ரகசியமா? எல்லாருக்கும் தெரிஞ்சா அது ஒரு செய்தி, அவ்வளோதானே. நமக்கு மட்டுமே தெரிஞ்சாதான் அது ரகசியம். இதானே அதுக்கோட பொருள். நீட் ரகசியம் எனக்கு தெரியும், என்ன ரகசியம் சொல்லு. அதெல்லாம் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெற்று வந்தவுடனே கையெழுத்தில் நீட்டை எடுத்துருவோம். நீட்டை எடுக்க முடியாதியா? அதெல்லாம் நடக்காது, பொய் சொல்கிறாங்க. இல்லை என்கிட்ட இருக்குது அந்த ரகசியம். உனக்கு தெரியாத ரகசியம், உனக்கு தெரியாத தகவல், உனக்கு தெரியாத செய்தி என்கிட்ட இருக்குது, அதால் அது ரகசியம்னு சொன்னீங்க. சரி, அது மாதிரி ஒரு சதுரங்க வேட்டை தேர்தல் இருக்கைன்னு அதை சொல்லுவாங்க. அதாவது பிரபல அந்த படத்தில் வரலாம், சதுரங்க வேட்டையில் ஒருத்தனை ஏமாத்துறேன்னா அவங்ககிட்ட இரக்கத்தை எதிர்பார்க்கக்கூடாது, அவன் ஆசையை தூண்டணும் அப்படின்னு நான் கிட்டத்தட்ட மனப்பாடமாக ஒரு 100 வாக்குறுதியை சொல்லுவேன். இந்த மாதிரி சதுரங்க வேட்டை வாக்குறுதிகளை நான் 100 சொல்லுவேன். அப்படிலாம் சொல்லி என்னவோ பண்ணிங்க. அப்போ கூட பெரும்பான்மையான மக்களை ஏமாற்ற முடியலன்னு ஏமாறலை. ஒரு 3.5% மக்கள் தான் மாற்றி ஓட்டை போட்டாங்க. அதுவும் அன்றைய இருந்த சூழல், அன்றைய இருந்த கூட்டணி மீது இவர்கள் வீசிய அவதூறு, அதெல்லாம் 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. இப்போ நீட்டில் கிட்டத்தட்ட ஒரு இன்னைய தேதியில் ஒரு 20 பெண்கள் குழந்தைங்க இறந்துருக்காங்க சார். ஆண் பெண் 20 பேர் இறந்துருக்காங்க. இப்போ அரசு முடிகிற கண்டிஷனில் இவங்க ஏதாவது நீட்டுக்கு எதுன்னு என்னமாச்சும் செஞ்சோம் அப்படின்னு வெளியே வரணும்ல, அதுக்காக நாங்கள் தீர்மானத்தை இதை தனியாக எடப்பாடி செஞ்சார். எடப்பாடியாரும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மனுஷன் ஒரு 7.5% அரசு பள்ளியில் படித்த மாணவருக்கு தன்னால் இயன்ற அளவுக்கு ஏதோ போராடி வாங்கி கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன பண்ணீங்க? நாங்கள் வந்த உடனே எடப்பாடி என்னையா 7.5 வாங்கி கொடுத்தாரு, அவர் ஒரு 7.5 மாதிரி, நாங்கள் 10 வாங்கி தரோம் சொன்னீங்க. செஞ்சீங்களா? இல்லை அதற்கான ஒரு சின்ன துரும்பு எடுத்து அடி போட்டிங்களா? சார், இந்த நீட் இது விலக்கு அப்படிங்கிறது உலகமாக அயோக்கியத்தன்னு கூட சொல்லலாம். அந்த வார்த்தையை பயன்படுத்தினாலும் கூட தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டிசம்பர் 2010 டிசம்பர் 12ஆம் தேதி ரெகுலேஷன் ஆஃப் கிராஜுவேட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற தலைப்பில் பாராளுமன்றத்தில் 1956 விதி 10 படி, விதி 10
2 கீழ் மத்திய அரசுக்கு பொதுவான நுழைவுத் தேர்வு நடத்த அதிகாரம் உள்ளது. புரியுதா? அதாவது மத்திய அரசுக்கு பொதுவான நுழைவுத் தேர்வு நடத்துவதற்கு அதிகாரம் உள்ளதுன்னு ஒரு மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. அதுதான் நீட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்குல்ல, அதுக்கு அடிப்படை அந்த மசோதா தான். அந்த மசோதாவை அன்றைக்கு இருந்த சுகாதாரத்துறை இணையமைச்சர் ஒருத்தர் பண்ணுறாரு சார். அவரை நம்ம என்ன சார் பண்ணலாம்? அந்த இணையமைச்சர் யார், அவருடைய பேர் என்ன? வெளியூர்காரனாக இருந்தால் என்ன பண்ணலாம், அதாவது வெளி ஸ்டேட்டாக இருந்தால் என்ன பண்ணலாம், உள் ஸ்டேட்டாக இருந்தால் என்ன பண்ணலான்னு சொல்லுங்களேன். வெளி ஸ்டேட்டாக இருந்தால் இங்கேருந்து காரி துப்பலாம், உள் ஸ்டேட்டாக இருந்தால் எட்டி கையையோ எது கிடைக்கிறத பிடிக்கணும்ல. அப்படி அந்த மசோதாவை தாக்கல் செய்தவர் மரியாதைக்குரிய சுகாதாரத்துறை இணையமைச்சர் காந்தி செல்வன் என்கிற திமுக எம்பி. அன்றைக்கே முடிஞ்சிடுச்சா கதை? மத்திய தொகுப்பு மாநில தொகுப்பில் இருக்கிற கல்வியை கொண்டு போனது நீங்கள் தான். அது எந்த கூட்டணியில்? காங்கிரஸ் கூட்டணியில். இந்த 2010 டிசம்பரில் யார் கூட்டணியாக இருந்தா? இதே காங்கிரஸ் திமுக. அப்படி வந்து நீட் தேர்வுக்கான மனுக்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்தபோது யார் வாதாடினா நீட் வேணான்னு? நோ சான்ஸ், ஃபர்தர் நோ சான்ஸ், இதோட நீட் என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொன்னது யார்? உங்கள் கூட்டணியில் இருக்கிற மரியாதைக்குரிய சிதம்பரம் அவர்களின் மனைவி தானே. இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதில்ல. எடப்பாடியாரும் என்னவோ பண்ணி பார்த்தாரு. இங்கேருந்து வந்து தீர்மானத்தை போட்டார், அது போனார், திரும்பி வந்தது போச்சு வந்ததில்ல. இப்போ இதையே தான் நீங்கள் செய்கிறீங்க. நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும்னு சொன்னீங்க. இப்போது நீங்கள் இதை முடிச்சிட்டிங்கல்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சட்டமன்றத்தில் 160வது வாக்குறுதி. முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி காலத்தில் பள்ளி இறுதி வகுப்பில் மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரிக்கான சேர்க்கைகள் நடைபெற்றன. ஆமாம், யார் இல்லைன்னா நடைபெற்றன. தற்போதைய மத்திய அரசு நீட் தேர்வை அறிமுகப்படுத்தி தமிழக மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேரும் வாய்ப்பினை தட்டி பறிக்கிறது. இப்போ இருக்கிற மத்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்ததா? சரி. கழக ஆட்சி அமைந்தவுடன் முதல் சட்டமன்ற கூட்டத்திலேயே நீட் தேர்வை ரத்து செய்யும் சட்டத்தை நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலை பெற அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, யார் இவர்? காந்தி செல்வன். ஏதோ வேற ஒரு ஸ்டேட்காரன் படுபாவி அந்த மாதிரி கொண்டாந்துட்டான் தீர்மானத்தை, நாங்கள் வந்தவுடனே அதை சரி பண்ணிடுறோம் அப்படின்னா கூட அதில் ஒரு அர்த்தம் இருக்குது சார். 161 சொல்கிறாங்க, தற்போது மத்திய அரசு 500 மருத்துவக் கல்லூரிகளை அமைத்து 5000 மருத்துவ கல்வியிடங்களை உருவாக்கியுள்ளதால் மாநில அரசு நடத்தி வரும் மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள மொத்த இடங்களையும் மாநில தொகுப்புக்கே கொண்டு வர அமையவிருக்கும் கழக அரசு தீவிரமான நடவடிக்கை எடுக்கும். அதாவது இப்போ 15% மொத்த சீட்டில் ஒரு காலேஜில் இருக்கிற சீட்டுகளில் இல்லை மொத்த சீட்டுகளில் 15% மத்திய தொகுப்புக்கு போயிடுது. எங்கே போகுது? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, எல்லா ஸ்டேட்லேயும் 15% மத்திய தொகுப்புக்கு. ஒரு ஸ்டேட்டு கூட அதை சொல்லலை. ஏன்னா அது ஃபிக்ஸ். அது ஏன்னா அது மத்திய தொகுப்பில் இருக்குது, அவங்க தான் அதை முடிவு பண்ணணும். அந்த ரூல் அண்ட் ரெகுலேஷனை அவங்க தான் முடிவு பண்ணணும். அது நடைமுறையில் சாத்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் இவங்க இந்த மாதிரி ஒரு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று 167 ஐஐடி, ஐஎன்டி, ஏஐஐஎம்எஸ், ஐஎம்எம் போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கு அனைத்து மாவட்ட தலைநகரிலும் அரசின் சார்பில் உயர் பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும். உங்களுக்கு ஞாபகத்தை சொல்லுங்கள். இன்னொன்று சொன்னாங்க இடையில, அனிதா அவின் பெயரில் ஒரு 420 நம்பரே பாருங்கள், 420 நம்பரையாவது மாற்றக்கூடாதா? 420 பயிற்சி நிறுவனங்கள் தொடங்கப்படும்னாங்க. எங்கே காட்டுங்க. இன்னொன்று, எதிர்க்கட்சியாக இருக்கிற போது, அதாவது 180 வாக்குறுதி, எதிர்க்கட்சியாக இருக்கிற போது அனிதா அச்சீவர்ஸ் என்ற பேரில் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி என்ற பேரில் பெண்களின் திறன் மேம்பாட்டை வளர்த்து அவங்கள ஆயிரக்கணக்கில் அவர் சொந்த தொகுதின்றதால எம்எல்ஏன்றதால செஞ்சார். கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே நாடு முழுக்க இருக்கிற எல்லா தொகுதிகளிலும் இந்த பயிற்சி நிறுவனங்களை ஏற்படுத்தி பெண்களை வேலைக்கு அனுப்புவோம். காட்டுங்க. அப்போ இது முழுக்க இது ஏமாத்துற வேலையா இல்லையா சார்? இப்போது தெலுங்கானாவில் கிட்டத்தட்ட இதுவரை ஒரு 400-450 பசங்க படித்து டாக்டர் ஆகி போச்சு.
நீங்கள் என்ன சொல்கிறீங்க திரும்ப திரும்ப, இல்லை நாங்கள் வந்து அடுத்த தடவை நீட்டு வந்து இருக்காது, ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு பசங்களை இந்த மாதிரி பண்ணுறது. இப்போது ஏம்மா நீட்டை வந்து நாம் வந்து பண்ணணுமா, வந்து அது மத்திய அரசுக்கிட்ட இருக்குது, அத்தைக்கு மீசை முளைக்கிட்டோம், எங்கள் பப்பு வந்து பிரைம் மினிஸ்டர் வந்த உடனே நாங்கள் நீட்டை எடுத்துடுறோம், பப்புக்கிட்ட சொல்லி ஒரு அறிக்கையை விட்டு, இல்லை நாங்கள் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட்டை எடுத்துருவோம், அதுவரை நீங்கள் படிங்கனாலும் சொல்லுங்கள். சார் இவங்க இந்த மாதிரி இந்த ரெண்டாந்தரமாக பேசுறது எப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தீங்க தென்னிந்தியா முழுக்க இருக்கிற கட்சி தலைவர்கள், மாநில முதல்வர்கள் நம்முடைய தலைவர் தலைமையேற்று போராடுவதற்கு தயாராகி விட்டார்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பில். இவங்களே கூட்டம் போடுறாங்க, இவங்களே எல்லாரையும் கூப்பிட்றாங்க, கூப்பிட்ட பிறகு அவங்க நீங்களே தலைமையேற்று நடத்துங்க, நாங்கள் தலைமையேற்று நடத்துகிறோம் வாங்க தானே இவங்க கூப்பிட்றாங்க. இவங்கெல்லாம் ஒன்று கூடி வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம தலைவரை கூட்டும் போய் எங்களுக்கெல்லாம் அதுக்கு வக்கு இல்லைங்க, நீங்கள் வந்து தலைமையேற்று நடத்துங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டினாங்களே. நான் என்ன கேட்குறேன், உங்கள் கூட்டணிக்கு வந்து ராகுல் தானே தலைவர், தலைவராக சொல்லப்படுகிறார், சரி அவர் தான் பெரிய கட்சி, இதை ராகுல் காந்தி அறிக்கை விட்டோமே, இந்த மறுசீரமைப்பு கண்டிக்கத்தக்கது, தொகுதி மறுசீரமைப்பு கண்டிக்கத்தக்கது, நான் எதிர்க்கிறேன், இதை மோடி அரசு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நாளைக்கு ஒரே ஒரு அறிக்கை விட்டேன் சார். பார்த்துட்டு அவர் ஊபிக்குள்ளே போக முடியுமா, பீகாரில் போக முடியுமா, மத்திய பிரதேசில் போக முடியுமா, காங்கிரஸ் கட்சி இருக்குமாங்க? அப்போ தெரியுதா இவங்களோட ரெண்டாம் தர வேலை? அதாவது பார்லிமெண்ட் உயர்மட்ட குழு போட்டி, அதில் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 5 MP 5 MLஏலாம் சேர்ந்து அந்த குழு டிஸ்கஷன் பண்ணி, அதுக்கு முன்னாடி வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்து எவ்வளோ பேர் எந்தென்ன ஊரில் இருக்கிறான்னு பார்த்து தொகுதி மறுசீரமைப்பு நடக்கிறதுக்கு அந்த குழு பரிந்துரை சொல்லி அப்ஜெக்ஷனை போய் அதில் பண்ணி, அதுக்கு பிறகு தான் சார் வந்து அது செய்யலாமா வானாவானே முடிவாகும். ஆனால் இவங்க என்னென்னத்தையோ மறைக்கிறதுக்கு இவங்க வந்து பண்ணாங்கல்ல, அதே மாதிரி முழுக்க இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய நாடகத்தை வந்து இன்றைக்கி பண்ணுறாங்க சார். அது மட்டும் இல்லை, சில பேசிக்கான விஷயங்களையும் வந்து இந்த நீட்டில் தெரிஞ்சுக்கிறேன் சார். முதல்ல இப்போது அப்ராக்சிமேட்லி தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகள் இருக்குல்ல, அதில் வந்து 5225 இடங்கள் சார், ப்ரைவேட்டில் வந்து 5500, மொத்தமாகவே ஒரு நியரிங் வந்து ஒரு 11000 சீட்டு தான் சார் நீட்டு. அப்போது இதில் வந்து ஒவ்வொரு நீட் தேர்விலும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் எழுதுகிறான் நியரிங். இதில் நீங்கள் ஒரு 1 லட்சம் பேர் பாஸ் பண்ணுறான்னு கூட வச்சுப்பேன் நீட்டை. ஆனால் எத்தனை பேருக்கு சீட்டு இருக்குது? 11,000. மொத்தமே 11,000 தான். அப்போ இந்த 11,000 சீட்டுக்காக இவங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே எப்போ அதாகி போச்சு இதாகி போச்சு, எல்லாரும் எப்படி டாக்டர் ஆக முடியும்? ஆக முடியாதுல்ல. இதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நீங்கள் ஒரு காணொலி வந்து வலைதளங்களில் வரும் பாருங்கள், ஆற்காடு வீராசாமி பேசுவார். அந்த டிவி வந்து தந்தி டிவின்னு நினைக்கிறேன். அதில் இந்த மாதிரி வந்து நாங்கள் இந்த லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு பிரபல மருத்துவக் கல்லூரி, அவர் பேர் சொன்னால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாவம் இருக்கட்டும், அங்கே கொடுப்போம், அவர் எல்லாத்தையும் சரி பண்ணி பார்த்துட்டு சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை வாங்கின்னு அந்த மாணவர்களை அவங்க கொடுப்பாங்க. நாங்கள் அதுக்கு பிரதி உபகாரமாக எங்களுக்கு ஒரு பெரும் டொனேஷன் வந்து தேர்தலுக்கு கொடுப்பாங்கன்ற காணொலி இன்று வரை இருக்கா இல்லையா? அப்போது இதில் வந்து சில மாற்றங்கள் பண்ணணும், நீட் தேர்வில் சில ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனால் இங்கே இந்த மருத்துவ மாஃபியா இருக்கானுங்கள, இவனுங்கெல்லாம் கொழுத்து திரிஞ்சான். ஒரு காலத்தில் ஒரு சீட்டு சாதாரணமாக மினிமமாக ஒரு அப்போல்லாம் வந்து 10 லட்சம் 20 லட்சம்வாங்க. இப்போ இடையில 40 50 60 80 100 120 இத்தனை கோடுகளில் புரண்ட வியாபாரம் இன்றைக்கி சுருண்டு விட்டதில்லை. நான் என்ன சொல்கிறேன், இந்தியா முழுக்க அறிவிச்சிட்டான், ஐயோ படிப்பறிவே இல்லை, பீகார்ன்றான், அவன்றான் இவன்றான், எவனுமே அதை எதிர்க்க மாட்டான். நீ ஏன் எதிர்க்கிற? இப்போது நீட் தேர்வில் வந்து 80% வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் தான் கொஸ்டின் வருது. நீ உண்மையிலே என் மாணவர் மீது என் மகன் மீது உனக்கு அக்கறை இருந்தால், நீ உண்மையிலே எங்கள் அப்பா என்னை எல்லாம் அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு நம்ம தலைவர் சொல்கிறார்ல, அப்போ அப்பான்னு கூப்பிட்றது உண்மைன்னா, இல்லை நீங்கள் அதை ஃபீல் பண்ணிங்கன்னா நம்ம பிள்ளைக்கு சரியான கல்வி தரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த சிலபஸையாவது கொஞ்சம் மாற்றிருக்கலாம்ல. என்ன நீட்டில் வருதோ, என்ன சிபிஎஸ்சி சிலபஸ் தானே கொஸ்டின் வருது, சரி நம்ம பாடத்திட்டையும் கொஞ்சம் ஸ்லைட்டாக மாறுதல் பண்ணுங்கப்பா, பசங்க படிச்சுட்டு போய் அவன் நிற்கட்டும் அப்படின்னா செய்யணும்ல சார். எதுவுமே செய்யலை சார். நீங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட செப்டம்பர் 21 சார் தனுஷ் சௌந்தர்யா கனிமொழி, அது அக்டோபர் 21 அனு கீர்த்திவாசன், நவம்பர் 21 சுபாஷ் சந்திர போஸ்னு ஒரு பையன்,
ஜூன் 2022 தனுஷ், ஜூலை முரளிகிருஷ்ணா நிஷாந்தி, ஆகஸ்ட் பிரீத்திஸ்ரீ, செப்டம்பர் லட்சுமண ஸ்வேதா ராஜலட்சுமி, மார்ச் 2023 சந்துரு, ஏப்ரல் நிஷா, ஆகஸ்ட் ஜெகதீசன், டிசம்பர் 23 ஆகாஷ், 24 அக்டோபரில் புனிதான். இப்போது மார்ச்சில் 2 பசங்க, இந்துமதி ஒன்று, தேவதர்ஷினி ஒன்று, கிட்டத்தட்ட 20 பேர் வந்து இறந்துருக்காங்களே. நீங்கள் குரம்பேட்டில் வந்து ஒரு பையன் இறந்துட்டான். அப்போ இவர் போனார், நம்ம துணை முதல்வர் போனோன்னே இன்னொரு பையன் கேட்டான், எங்கள் அப்பா கிட்ட பணம் இருந்தது, நானும் நீட்டில் பாஸ் பண்ணேன், நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் காசு சீட்டு வாங்கிட்டேன், இன்னும் பதில் சொல்லிட்டு போங்கன்னா ஒரு பதிலும் இல்லை இவங்ககிட்ட. இல்லைல்ல, நான் என்ன சொல்கிறேன் சார், இது நம்ம கையை விட்டு போயிடுச்சு. நம்ம தலைகீழே நின்று நாளைக்கே நான் வந்து இல்லை இந்த நீட்டுக்காக நாங்கள் வந்து 40 எம்பிக்களும் தமிழக இந்த நம்ம அண்ணா சாலை முன்னாடி உட்காந்து அண்ணா சாலை முன்னாடி உட்காந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கிறோம், நாங்கள் செத்தே போயிடுவோம் அப்படின்னாலும் நீட் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இது பார்லிமெண்ட்டில் திரும்பவும் அரசியல் அமர்வு உட்காந்து தான் இதை செய்யணும். இது நல்லா உங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச பிறகும் சும்மா ஆளுங்க மற்ற கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்டு நீட்டுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம் யாருக்கு என்ன தெரியும், இது எப்படி பண்ண முடியும்? அப்போது இந்த மாணவர்களை தயார்படுத்துகிற வேலையை கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பையன் பரவாயில்ல இந்த எப்படி நம்ம தலைவர் வந்து இந்த தடவை அதை கேன்சல் பண்ணுவார் அப்படின்னு ஒரு லேசினஸ், ஒரு நம்பிக்கை நீங்கள் ஊட்டுறீங்கள, அந்த நம்பிக்கை தான் சார் கிட்டத்தட்ட 20 பேர் மரணத்திற்கு காரணம். ஒரே ஒரு அனிதா சார், அந்த புள்ளியை டெல்லி வரைக்கும் கூட்டு போனது யார் சார்? சில விஷயங்கள்லாம் வெளியில் பேசணும்னு வச்சிங்களேன், இன்றைக்கி பெரிய கல்வியாளர்கள் புரட்சியாளர் அவன் முகமூடியெல்லாம் கிழிஞ்சிடும். அந்த புள்ளையை டெல்லி வரைக்கும் கூட்டும் போய் என்னென்னவோ அது பாவம், அந்த பிள்ளைய செத்து போச்சு சார். இப்போ நம்ம வந்து போகிறோம் சார், ஸ்கூலுக்கு போகிறோம், ஒரு ஃபஸ்ட் குரூப் கேட்குறோம். ஃபஸ்ட் குரூப்புக்கான இடம் அந்த பள்ளிக்கூடத்தில் இல்லை இதற்கு முன்னால் திறமையாக நிறைய மார்க் எடுத்தவன் அதில் சேர்ந்துட்டான் சார், வேக்கண்ட் இல்லை. அதுக்காக சரி ஃபஸ்ட் குரூப் இல்லைன்னா வேறு ஸ்கூலில் ட்ரை பண்ணுவோம், இல்லைனா அதே ஸ்கூலில் செகண்ட் குரூப்பில் சேருவோம். அதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறது எப்படி சார் சரியாக இருக்கும்? அப்போ நீங்கள் அந்த அனிதாவை கூட நீங்கள் அந்தளவுக்கு தயார்படுத்திருக்கணும்ல. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் மனு போடு வச்ச தெரிஞ்ச உங்களுக்கு அதுக்கு வந்து ஒரு மனதளவில் அந்த புள்ளையை நீங்கள் தயார்படுத்திருக்கணும்ல. உங்களுக்கு அப்போ தேவைப்பட்டது சார், இவர்களுக்கு அப்போ தேவைப்பட்டது. இன்னொரு கூடுதலான சொல்கிறேன், அனிதா மரணம் நீங்கள் இப்போ கூட அதே தந்தி டிவி எடுத்து பாருங்கள். அனிதா மரணத்தில் ஒரு செய்தி இருக்கும், அனிதாவின் உடலை வைத்து மக்கள் பெரும் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று கொந்தளித்திருந்தார்கள். இறந்த அனிதா திரும்ப வரப்போகிறதில்லை, ஆனால் இந்த அனிதாவின் மரணம் இந்த உடலை வைத்து இந்த நீட் விவகாரத்தை இன்னொரு கட்டத்துக்கு நகர்த்த வேண்டும், இதை மாதிரி இன்னொரு பிள்ளைக்கு நகர்ந்து விடக்கூடாது அப்படின்னு மக்கள் எல்லாம் கொந்தளித்திருந்தார்கள். இரவோடு இரவாக ஸ்டாலின் வந்து அதை பார்த்துட்டு, அதாவது கிராமத்தில்ங்க இந்த துர்மரணம்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, அது எப்படி சொல்கிறது, அதை ஒரு என்ன வேறு ஒரு விதமான நடத்தையில் ஈடுபட்டவர்கள் இறந்துட்டாங்கன்னா அதை நைட்டு வைக்க மாட்டாங்க, நைட்டு அதை கொண்டு போய் சுடுகாட்டில் அதை ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் அந்த இறப்பு நடந்திருக்கு. நைட்டாக கொண்டு போய் எல்லாத்தையும் சரி பண்ணி முட்டாங்க. அதுக்கு தந்தி டிவி பொழுது ஒரு மிகப்பெரிய புரட்சியாக, மிகப்பெரிய எழுச்சியாக மக்கள் விழிப்புணர்வு அடைந்து போராட இருந்த நிலையில் அதை லாவகமாக கையாண்டு அந்த காரியத்தை செய்து முடித்தார் திருமாவளவன். அதாவது மிகப்பெரிய புரட்சியாக வெடிக்க வேண்டியிருந்தது தான், அதை அப்படியே லாவகமாக கையாண்டு நைஸ் பண்ணி கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டாராம். எப்படி முத்துக்குமாரின் உடல், என் உடலை வைத்து, இது என் உடலை ஒரு கருவியாக வைத்து நீங்கள் போராடுங்கள்னாரு. சரி நாங்கள் 100 நாள் இப்போ கேட்பான், இப்போ கமெண்டில் போகிறோம், ஆமாம் அந்த பணத்தை வச்சுக்கின்னு 100 நாள் போராடி கீச்சிருவாங்க இவங்க அப்படின்னு 4 பேர் கேட்பான்னு வச்சுங்க. ஆனால் அந்த முத்துக்குமாரின் எண்ணம் என்ன இருந்தது, என்னோட உடலை என் தமிழகத்தில் இடஒதுக்கீட்டில் அந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்த மாணவர்கள் தன் கத்தியால் என்னை அறுவை சிகிச்சை செய்கிற போது நான் மகிழ்கிறேன்றான். நான் செஞ்ச புண்ணியம், என் ஊர்க்காரன் என் அண்ணன் தம்பி என் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, என் உடலை கருவியாக்கி கொள்ளுங்கள் சார். அதாவதுங்க திடீர்னு சாகிறது வேறுங்க, ஒருத்தன் சாக போகிறோன்னு தெரிஞ்சு கையில் எழுதி அதை வந்து டிடிபியாக போட்டு அதை ஜெராக்ஸ் எடுத்து அந்த அலுவலகத்தில் அவன் என்னென்னவோ வேலைக்கு வந்திருப்பான்ல, ஒவ்வொருத்தனுக்காக கொண்டு போய் கொடுக்குறான்ல, ஒருத்தன் கூட அதை வாங்கி என்னடா ஒருத்தன் கொடுக்குறான், பைத்தியக்காரன் மாதிரி கொடுக்குறான், அது என்னடா வாங்கி படித்து பார்த்துருந்தாங்க கூட எவனாவது ஒருத்தன் அதை நிப்பாட்டிருக்கலாம். அவனுக்கு புடுங்குற வேலை இவங்களுக்கு, நம்ம ஊரில் இருக்கிற தமிழர்களுக்கு. இவன் தமிழனா உணர்ந்தா தானே இதெல்லாம் நடக்கும். அதன் முதல் வரியே வந்து நமக்கு வந்து கல்லில் தண்ணி வர வைக்குது. எவனுமே வாங்கி அதை பெருசாக பார்க்கல சார்.
எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு வந்து தான் எடுத்து வந்த அந்த இதை வச்சு கொளுத்திக்கினார்ல, கொளுத்திட்டு அதில் சொல்கிறார்ல, என்னோடய உடலை வந்து நீங்கள் பாருங்கள், நான் வந்து யாரையும் நம்பலை, இந்த மாதிரி அவரை நம்பலை இவரை நம்பலை, நான் வந்து தமிழகத்தில் இருக்கிற மாணவர்களையும் வழக்கறிஞர்களையும் இளைஞர்களையும் நான் நம்புகிறேன் அப்படின்னு அதில் இருக்குது. ஒரு தலைவர் பேசுகிறாரு, முத்துக்குமார் மரணத்திற்கு என்னுடைய கூட்டம் தான் காரணம். அதாவது இவர் உண்ணாவிரதம் இருந்தாராம் மலைமேல் நகரில், முத்துக்குமார் அந்த கூட்டத்துக்கு வந்தாராம். அப்படியே இவர் பேசுகிற பேச்சை கேட்டு மனமுருகி, அண்ணா நீங்கள் தான்ண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அந்த மனவேதனையில் தீக்குளித்தார். அப்போ நீ தற்கொலைக்கு தூண்டுன்னு கேஸை உண்மையில் தான் போட்டிருக்கணும். இது எப்படியெல்லாம் அரசியலாக்குறாங்க பாருங்கள். அப்போது அந்த அந்த ஊர்வலம் போகிற போது யார் அதை திசை திருப்பியது? ஒரு கட்டத்தில் சார் ப்ராக்டிக்கலோடு நடக்காதுன்னு கூட வச்சுங்க, ஒரு கட்டத்தில் ஒரு உடலை வைத்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போராட்டம் பண்ணால் கூட, ஏய் நாங்களாம் அந்த காலத்தில் 3 மணி நேரம் போராட்டம் பண்ண என்ன பொறுக்கித்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவன் பொறுக்கித்தனம் பண்ணுறவனை கேட்பான்ல. ஆனால் அப்படி லாபமாக கொண்டு போய் அதை வந்து நிறைவேற்றிட்டாங்கல்ல. அதே மாதிரி தமிழக அரசியலில் எல்லாமே ரெண்டுங்க தான் சார். திமுக திராவிடம் கிழக்க போனால் கண்ணை முடின்னு மேற்க போகலாம், அதுதான் தமிழருக்கு நல்லதுன்னு நான் பார்க்குறேன், தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் பார்க்குறேன். அதால் இப்போ வந்து 20 பேர் மரணம் ஆகிட்டான், இனி என்ன பண்ணீங்கன்னு கேட்டுருவாங்கன்றதுக்காக இந்த கடைசி ஒரு வருஷத்தில் எல்லோரையும் கூப்பிட்டு டீ காப்பி அது இது பிஸ்கட் கேஸ் கொடுத்து சரி நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை நம்ம தமிழக அரசு கூட்டியது. நான் சொல்ல, நீ பார்லிமெண்ட்டை போய் முடக்க போங்களேன், முடக்கி ஒரு மோடியை பிடிச்சி இழுங்களேன். இல்லையா, நாங்கள் வந்து சாவர வரைக்கும் இந்த நீட்டுக்கு விலக்கோ அல்லது வேறு ஒரு எங்களுக்கான ரெமெடி கிடைக்காம நாங்கள் பார்லிமெண்ட் விட்டு போக மாட்டோம். கேளுங்களேன் போய். நாங்களே அப்பா சுற்றி நிற்கிறோம் ஒன்றும் தெரியாமல் எங்களை கூப்பிட்டு எப்போ அனைத்து கட்சி கூட்டுறேன் அதை கூட்டுறேன் இதை கூட்டுறேன்னு இதெல்லாம் ஒரு பம்மாத்து சீட்டிங் வேலை சார். இது வெளிப்படையாக சொல்லப்போனால் சீட்டிங் வேலைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஒரு அரசு எனக்கான அரசாக இல்லை. அப்படி இருந்தால் இது வராதுன்னு தெரிஞ்சு என்னை தயார்படுத்திருக்கணும், இல்லை உண்மையை வந்து சொல்லியிருக்கணும். இன்னமும் இதோ வரான்னு சொல்லி மக்களை வந்து இவர்கள் இந்த தவறான பாதைக்கு திசை திருப்புகிறார்களோன்ற அச்சம் எல்லாருக்கும் இருக்குது. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.